வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு முக்கியமான அரசியல் அலசல் என்னென்னு பார்க்கலாம். நாளை புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு. நம்முடைய சேனலை பார்க்கும் அத்தனை பேருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம மட்டும் வாழ்த்து தெரிவித்தோமா? ஸ்டாலினும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கார். அவங்க அப்பாவெல்லாம் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டாங்க. தீபாவளிக்கு சொல்ல மாட்டாங்க. தீபாவளிக்கு வாழ்த்தே கிடையாது. அதுக்கு கிண்டல் அடித்து நீங்கள் வாழ்த்தையே சொல்ல வேணாம்ப்பா, நீங்கள் வாழ்த்து சொன்னால் உருப்படாது, நல்ல மனுஷங்க வாழ்த்து சொல்லணுன்னதுக்காக என்ன பிடிச்சி சிலையில் போட்டு கரெக்டாக தீபாவளிக்கு உன்னை வெளியில் வரவிடாதுன்ட்டார். இவங்களுக்கு எடுபடி இருக்கிற சில காவல்துறை அதிகாரிகள் கரெக்டாக தீபாவளிக்கு உள்ளே வச்சுட்டாங்க. அதனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆங்கில புத்தாண்டு அதுக்கு வாழ்த்து சொல்கிறார். தமிழர்கள் கொண்டாடக்கூடிய தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். அதனால் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதுவும் புதுசாக சொல்லியிருக்காரு. என்னென்னு கேட்டால் 2.0 மாதிரி இந்த ஆங்கில புத்தாண்டில் திமுக ஆட்சி மலரும். அது இந்த 2.0ங்கிறது அவசகுணம். ஏன்னா அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். அதில் அப்படியே எந்திரனா வந்த ரஜினிகாந்த் கடைசி படம் முடிவில் தூள் தூளாக போயிருக்கும். 2.0 தூள் தூளாக போயிடும். அது அவசரம். அது மாதிரினா உங்களுக்கு அழிவு காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். புத்தாண்டு அது மாதிரி நல்ல விஷயத்தை பேசுங்கன்னா, அழிந்து கொண்டிருக்கும் ஒரு திரைப்படம், அழிந்து விட்ட ஒரு ரோபோவை உதாரணம் காட்டி 2.0 ஆட்சி மலருங்கிறீங்க. சவுனமே சரியில்லை. சரி, அதனால் பகல் கனவு காண்காதீர்கள். 1 கோடி போனதுனால இனி அது நடக்காது. அதனால் 2.0 ஆட்சியெல்லாம் அமையாது. ஏதோ ஆங்கில புத்தாண்டு சொல்லிட்டு போனீங்கன்னா அதோடு விட்டுடலாம். அதனால் உதாரணமே தப்பு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, 2010 ஆங்கில புத்தாண்டு இருட்டில் பிறக்குதான். 12 மணிக்கு பிறக்குது இல்லை, ஆங்கில புத்தாண்டு இருட்டில் பிறக்குது. எங்கள் உதயசூரியன் வந்து தான் அது வெளிச்சத்தை கொடுத்து புத்தாண்டை மலரச் செய்கிறதுங்கிறது. இந்த உதயசூரியனை பட்டா போட்டு கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். சூரியன்கிறது அது என்ன உலகத்துக்கே கடவுள். உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் சூரியனை கும்பிட்றாங்க. இவங்களுக்கு வந்து திமுகவுடைய ப்ராப்பர்ட்டி ஆச்சுன்னு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி எங்கள் உதயசூரியன் வந்து தான் புத்தாண்டையே பறக்க வைக்குதுங்க. இருட்டில் பிறக்கும் புத்தாண்டை எங்கது தான் பிறக்குது. அவருக்கு ஒன்றும் புரியலை. தமிழ் புத்தாண்டு நீங்கள்லாம் விரும்பாத, உங்கள் அப்பா விரும்பாத தமிழ் புத்தாண்டு இருட்டில் பிறக்காது. ஆங்கில புத்தாண்டு தான் இருட்டில் பிறக்கும். தமிழ் புத்தாண்டு காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் பிறக்கும். எப்போவுமே தமிழ் புத்தாண்டுக்கும் சூரியனுக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு இதில் ஏப்ரல் 14ஆம் தேதி தான் ஜாதகம் பார்த்தவங்களுக்கு தெரியும். சூரியன் மேஷத்துக்கு போய் சூரியன் உச்சத்தில் இருப்பார். சூரியன் பிறக்கிறதே அன்னைக்கு தான். சித்திரை மாதம் 1ஆம் தேதி சூரியன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வந்து உச்சம் பெற்று இருப்பார். உச்சம் பெற்றதோடு வந்து அவர் வந்து புத்தாண்டை ஆரம்பித்து வைப்பார். ஸோ சூரியன் அது. நீங்கள் உதய சூரியன்னு பிடிச்சிக்கிட்டு அப்படி உதாரணம் சொன்னீங்கன்னா இதுக்காச்சும் சொல்லியிருக்கலாம். தமிழ் புத்தாண்டுக்கு எங்கள் உதய சூரியன் வந்து உதித்ததுக்கப்புறம் தான் புத்தாண்டு வரும். தமிழ் புத்தாண்டு ஆங்கிலத்துக்கு போயிட்டார். இருட்டில் பிறக்கும் இங்கிலீஷ் புத்தாண்டை எங்கள் உதய சூரியன் வந்து தமிழில் கொடுக்குது. உதய சூரியனை உங்களுக்கு ஒதுக்குனா அந்த சூரியன் படுற பாடு கடவுளுக்கு தான் தெரியும் சொல்லிட்டார். அதனால் தமிழ் புத்தாண்டு தான் அவங்க சொல்ல மாட்டாங்கள்ல. இன்னொன்று என்னென்னா, இப்போவே தைப்பொங்கலில் வரப்போகுது. அந்த பொங்கலுக்கே நீங்கள் சன் டிவியும் கருணாநிதி டிவியும் பாருங்கள். அது அந்த தமிழ் புத்தாண்டு மாதிரி இப்போ நிகழ்ச்சிகள்லாம் போடுவாங்க. அவங்க அப்பா சொல்லிட்டா அவ்வளோதான். உலகத்தில் நீ எத்தனை பேரியா 10 கோடி தமிழ் இப்போ ஆளுதியா, எங்கள் அப்பா சொல்லிட்டாரியா, சித்திரை கிடையாது. நல்ல வேலை இந்த ஜெயலலிதா வந்து அந்த சித்திரை 14 மறுபடியும் கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா அந்த சித்திரை 14 அழிச்சிருப்பாங்க. அதனால் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கிறார். இப்போ தமிழ் அப்புறம் அந்த பொங்கல் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? இன்னொன்று, பொங்கல் வந்து திராவிட பொங்கலாம். அது பொங்கலுக்கு பேர் தமிழர் திருநாள்னு பேர். பொங்கலுக்கு உண்மையான பேர் தமிழர் திருநாள். ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? பொங்கல் திராவிட பொங்கலை கொண்டாடுங்கிறார். இவங்க சொன்னால் கேட்கணும்ல. திராவிட பொங்கல், அதில் திராவிட பொங்கல்னு எப்படி வரும்? இப்போ ஆந்திரா, தெலுங்கானா இதெல்லாம் திராவிட மாநிலம் இல்லை. அங்கே போனால் ஆந்திரா இதெல்லாம் போனால் இவங்களுக்கு வந்து அங்கே அவங்க சொந்த ஊராக இருந்தாலும் உள்ளே விட மாட்டாங்க. ஆனால் அங்கே வந்து பொங்கல் கொண்டாடுறதில்லை ஆங்கில இதில் ஆந்திராவில்.
அவங்க மகர் சாந்தின்னு அவங்க ஒரு விழா கொண்டாடுவாங்க. மகர் சாந்தி பொங்கல் கிடையாது. அதே மாதிரி கர்நாடகா, அதுவும் ஒரு திராவிட மாநிலம், அங்கேயும் பொங்கல் கொண்டாடுறதில்ல, மகர் சாந்தி. சரி, இன்னொரு திராவிட மாநிலம் கேரளா, அங்கேயும் இல்லை. இந்த நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஒட்டி இருக்கிற இந்த வயநாடு, திருவனந்தபுரம், இடுக்கி, இங்கே மட்டும்தான் அறுவடை நாள்னு அவங்க தனியாக கொண்டாடுவாங்க. பொங்கலுங்கிறது அவங்களும் யூஸ் பண்ணுறதில்ல. அவங்கெல்லாம் ஓணம் தான் மெயின் அவங்களுக்கு. இவர் என்ன சொல்கிறாரு, பொங்கல் கொண்டாடாதவனெல்லாம் இது அவங்களும் சேர்ந்து கொண்டாடுற பொங்கல்டா, தமிழர் திருநாளாவது மண்ணாங்கட்டியாவது. நாங்கள் பேர் வச்சுட்டோம் திராவிட முன்னேற்ற கழகம், எல்லாமே திராவிட தான், தமிழம் கிடையாது அப்படின்ட்டு. இப்போ என்ன சொல்லிட்டாரு, அங்கே வந்து திராவிட பொங்கல் கொண்டாடுங்கடான்ட்டு. அதுக்கடுத்தது விளையாட்டு போட்டி வைங்கிறது. என்ன விளையாட்டு போட்டின்னா, கிரிக்கெட்டு போட்டி நடத்துங்கிறது, கபடி போட்டி நடத்துங்க, எல்லாத்துக்கும் பரிசு கொடுங்க திமுக சார்பில். அது எதுக்குன்னா, அந்த விஜய் பக்கம் இளைஞர்கள் பூரா போயிட்டான், அவனை திருப்புறதுன்னா எதையாச்சும் இங்கே விளையாட்ட சொல்லி ஏதாச்சும் பரிசு கொடுத்தா ஏதாச்சும் ஓட்டு போடுவான் அப்படின்னு இளைஞர்களை கவர போகிறாங்களாம். அதுக்காக கிரிக்கெட் போட்டி தமிழர்களின் போட்டியா, இங்கிலாந்துக்காரன் கண்டுபிடிச்சது. அது என்ன கிரிக்கெட் போட்டி வைக்கிறீங்க, தமிழர்கள் போட்டி வைங்க, கிரிக்கெட் போட்டி. அதுக்கடுத்தது கபடி போட்டி. கபடியும் தமிழ்நாட்டில் அது வந்து ஸ்டேட்டு தான் இருக்கலாம், மாநில இதாக இருக்கலாம், மாநில விளையாட்டு கபடி தான். ஆனால் பங்களாதேஷ்லேயும் வந்து நேஷ்னல் ஸ்போர்ட் வந்து கபடி தான். அப்போ வட இந்தியாவில் இப்போ பஞ்சாப் எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கபடி தான் வந்து மாநில இது. அதனால் கபடிங்கிறது தமிழர்களுக்கு சொந்தமானதில்லை. தமிழர்களுக்கு சொந்தமானது ரெண்டு தான், ஒன்று ஜல்லிக்கட்டு, இன்னொன்று சிலம்பாட்டம். சிலம்பாட்டத்தில் போட்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களை தமிழ் மேலே பற்றுதல் இருக்குங்கண்ணா. நீங்கள் தான் தமிழர் திருநாளையே திராவிட பொங்கலுங்கிறீங்களே, அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால் இப்போ போட்டி வந்து கிரிக்கெட்லேயும் இதுலேயும் வச்சு பரிசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் ஆங்கில புத்தாண்டை ரொம்ப வித்தியாசமாக வாழ்த்தியிருக்கார். அதனால் நீங்கள் இதில் பாருங்கள், பொங்கல் அன்னைக்கு அவங்க டிவிகளில் என்னென்ன கூத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அதனால் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டாலினுக்கு நாங்கள் தெரிவிக்க மாட்டோம், அது அவர் ஏன்னா அவர் வந்து திராவிட என்னென்னமோ சொல்கிறாரு. அதனால் அவருக்கு நாங்கள் அவர் எப்படி தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம், அது மாதிரி நம்ம வாழ்த்து சொல்ல மாட்டோம். ஆனால் 2026 திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் புத்தாண்டு இது. ஸ்டாலின் அவர்கள் பதவி இழக்கப் போகும் புத்தாண்டு இது. அப்படி ஒரு புத்தாண்டாக இது அமையட்டும் அப்படிங்கிறத நம்ம கும்பிடக்கூடிய இறைவன்கிட்ட கேட்டுக்குவோம் அப்படிங்கிறது தான் புத்தாண்டு செய்தி அப்படிங்கிறத கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது விஜய்க்கு சிதம்பரம் அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதாம புத்தாண்டு வாழ்த்துக்கள் தான் நினைக்கிறேன். சிதம்பரம் என்ன சொல்ல, விஜய்க்கு நல்வாழ்த்துக்கள், ஆனால் நீங்கள் ஜெயிக்க முடியாது, அரசியலுக்கு வந்திருக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள், ஆனால் நீங்கள் ஜெயிக்க முடியாது, இண்டி கூட்டணி தான் ஜெயிக்கும். விஜய் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். அவர் முயற்சி வெல்லாது, இந்தியா கூட்டணி தான் வெல்லும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது என் மனசில் அப்படின்னு வாழ்த்துலேயே சொல்லியிருக்காரு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் உள்ளே போய் அவங்க நம்ம பிரவீன் சக்கரவர்த்தின்னு அவரை வச்சுக்கிட்டு விஜய்கிட்ட பேச வைக்கிறாங்க. இந்த பக்கம் சிதம்பரம் இல்லைப்பா இந்திய கூட்டணி தான் ஜெயிக்குங்கிறாரு. 50 சீட்டு பேரெல்லாம் பேசி முடிச்சுட்டதாக செய்தி வருது. ராகுல் காந்தியே பேசிக்கிட்டு இருக்காரு. கரூர் சம்பவம் நடந்தோடனே ராகுல் காந்தி தான் முதல்ல விஜய்க்கு ஃபோன் பண்ணி டோன்ட் வரி வி வில் பி வித் யூ, கவலைப்படாதீர்கள் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே காங்கிரஸ்காரங்க எத்தனை வேஷம் போடுறாங்க பாருங்கள். 50 சீட்டுக்கு பேசி முடிச்சுட்டு இண்டி கூட்டணி தான் ஜெயிக்கும். காங்கிரஸ் தலைவர்கள்லாம் டெல்லியில் கேட்டாங்களாம். அப்போ இவர் சொல்லிட்டாராம், அது என்னென்னு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன தீர்க்கதரிசியா, தமிழ்நாடு சொல்லிட்டாராம் இண்டி கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும். உங்களுக்கு எப்படி தெரியும்? எத்தனை ஒப்பீனியன் போல் நடத்துனீங்க? அதனால் கனவில் மிதந்து கொண்டிருக்கிறார் சிதம்பரம் அவர்கள். விஜய்க்கு அவர் வாழ்த்துக்கள் தெரிவித்தது, அது புத்தாண்டு வாழ்த்தாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற வாழ்த்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ரெட்டை வேஷம் போடுறீங்க உங்கள் கட்சி அப்படிங்கிறது தான். அதனால் வாழ்த்துக்களும் ரெட்டை வேஷம் தான் அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அடுத்தது சன் டிவி வந்து பொங்கலுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க பயங்கரமான ஆள். அதாவது யாருமே சன் டிவி பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். திமுகவை பிடிக்காதவர்கள் யாருமே சன் டிவியை பார்க்காதீங்க.
இப்போ விஜய் ரசிகர்களுக்கு வந்துடுச்சு. என்ன பண்ணுறாங்க, விஜயுடைய படம் ஜனநாயகன் முன்னாடியே ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டோம், 10ஆம் தேதியே, 9ஆம் தேதி. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு எதிராக பராசக்தியை கொண்டாந்து இந்த படத்தை தோக்கடிக்கணும் அப்படின்ட்டு 10ஆம் தேதி ரிலீஸுன்ட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, 14ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு பயங்கர ஹவுஸ்ஃபுல் ஆகும் எல்லா படமும். சன் டிவி அதை கெடுக்கணும். சமீப காலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, சன் டிவியில் விஜய் பாட்டே போடுறதில்ல. அந்த கேடிவியில் படம் போடுற எல்லா படத்துலேயும் விஜய் படம் ஒன்று கூட போடுறதில்ல. விஜய் ரசிகர்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. விர்ச்சுவல் வேரியர்ஸ் ஐடியில் இருக்கீங்கள, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சன் டிவி உங்கள் தலைவர் படத்தை பாய்காட் பண்ணுறாங்க, போடவே மாட்டேங்கிறாங்க. அது புகார் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 14ஆம் தேதி நிறையா கலெக்ஷன் வந்துடுமே இந்த படத்துக்கு, ஜனநாயகனுக்கு, அதை கெடுக்கணுமே. என்ன பண்ணலான்னா கழகத்தை முடிவுறாங்க. 14ஆம் தேதி சன் டிவியில் இதில் 14ஆம் தேதி அஜித் நடித்த மங்காத்தா படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, ரீரிலீஸ். அது சன் டிவி கையில் தான் இருக்குது. அப்போ இந்த விஜய் படத்துக்கு ஒரு கூட்டத்தை குறைக்கணும். ஒரு பக்கம் பராசக்தி, இன்னொரு பக்கம் அன்றைக்கி அஜித் படத்தை ரீரிலீஸ் பண்ணால் அஜித் ரசிகர்கள் யாரும் அங்கே போகாமல் இங்கே வந்துடுவாங்க. எவ்வளோ கெடுதல் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட உள்ள ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இவங்க பண்ணுவாங்க கெடுதல், ஆனால் வெளியிலேயே தெரியாது, ரொம்ப ரகசியமாக பண்ணுவாங்க. அதனால் கலாநிதி மாறன் ஸ்டாலின் அவர்களுடன் கைகோர்த்து, உதயநிதி அவர்களுடன் கைகோர்த்து, ஏன்னா சினிமா உலகமே அவங்க 2 பேர்கிட்ட தானே இருக்குது, ரெஜ் என்டியும் சன் பிக்சர்ஸையும், அந்த படத்தை ஓட விடக்கூடாது என்பதற்காக ஒரு பக்கம் பராசக்தியும் ஒரு பக்கம் இதையும் கொண்டு வராங்க. அஜித்துடைய மங்காத்தா. அஜித் ரசிகர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் அஜித்துக்கு இவங்க பண்ண கெடுதல் மாதிரி யாருமே பண்ணதில்லை. அவர் பயமுறுத்தினாங்க. கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது அந்த கூட்டத்துக்கு வரலைன்னா மூஞ்சியில் ஆசிட் ஊற்றுவன்லாம் பயமுறுத்தினதாக இப்போ செய்தி வந்தது. அஜித்தே மீட்டிங்கில் என்ன பயமுறுத்துகிறாங்கன்னாலே ரஜினிகாந்த் எந்திரிச்சுன்னு கைதிட்டினார். ஏன்னா அவரையும் பயமுறுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி அஜித்தை பயமுறுத்திய இவர்கள் ரிலீஸ் செய்யும் உங்கள் அஜித் படத்தை 14ஆம் தேதி பார்க்காதீங்க. அது நீங்கள் எத்தனை தடவை டிவியில் பார்த்த படம். நீங்கள் போய் ஜனநாயகனுக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜயும் அஜித்தும் நண்பர்கள். அதனால் நீங்கள் இவங்களை இது பண்ணிட்டு விஜய்க்கு எதிராக போகாதீங்க. மங்காத்தால் ஏற்கனவே பார்த்த படம். அதனால் உங்கள் ஆதரவை ஜனநாயகனுக்கு கொடுங்க. விஜயும் அஜித்தும் நண்பர்கள்ங்கிறதுனால. ரெண்டாவது, இந்த கூட்டம் சதி திட்டம் பண்ணுறாங்க. அன்னைக்கு போட்டு இது பண்ணணும், அதை கெடுக்கணும் என்று பண்ணுறாங்க. அப்படிங்கிறதும் விஜய் அஜித் ரசிகர்களுக்கு சொல்கிறேன். இது நான் சொல்கிறத கேட்குறோம். அதே நேரத்தில் விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் சன் டிவியை பகிஷ்கரியுங்கள். பார்க்காதீங்க, உங்கள் குடும்பத்தையும் பார்க்க விடாதீங்க. அது விஜய் ரசிகர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் அப்பா அம்மா ஓட்டெல்லாம் போட வைக்கிறீங்க, தாத்தா பாட்டி போட்டெல்லாம் உங்கள் விஜய்க்கு போட வைக்கிறீங்க. நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி அப்பா அம்மாவையும் தாத்தா பாட்டியும் சன் டிவியை பார்க்க சொல்லாதீங்க. ஒவ்வொரு வீட்லையும் இதை செய்யுங்க. சன் டிவிக்கு மூடு விழா நடத்தி விடலாம். இது தேவையா? ஒரு படத்தை அவன் பாட்டுக்கு 300 கோடி 400 கோடியில் ரிலீஸ் பண்ணுவான். அதை கெடுதல் பண்ணுறதுக்காக இன்னொருத்தர் நடிகர் படத்தை அதே இதில் பண்ணுவீங்களா? நீங்கள் மட்டும் லாபம் சம்பாதிக்கணும். ஜெயிலரில் மட்டும் 600 கோடி சம்பாதிக்கணும். கார்களெல்லாம் பரிசாக கொடுக்கணும். மற்றவெல்லாம் ரோட்டுக்கு போகணுமா? சந்தியில் நிற்கணுமா? அவனுக்கு அதை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க. ஒரு படத்தை கெடுக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஆரம்பத்திலிருந்து இதைத்தான் சன் டிவி திமுகவின் ஜால்ராவாக மாறிக்கொண்டிருக்கிறது. போடுவதெல்லாம் பொய் செய்திகள், பேசுவதெல்லாம் பொய். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே சொல்கிறாங்க, சன் டிவியை பகிஷ்கரியுங்கள். அவர்கள் இந்த இதிலே இருக்கக்கூடாது. நாட்டுப்பற்றும் இல்லாதவங்க, மாநிலப்பற்றும் இல்லாதவங்க, சம்பாதிக்கிறது பூரா இங்கே உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில், அங்கே போய்கிட்டு கிரிக்கெட் அணி ஹைதராபாத்தில் போய் இது பண்ணி ஹைதராபாத்துக்கு தங்களுடைய விசுவாசத்தை காட்டக்கூடியவர்கள். நம்முடைய காசு எதுவுமே சன் டிவி வச்சிருக்கிறவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு போய் சேரக்கூடாது. மனசாட்சியுடன் செயல்படுங்கள். அவங்க செய்யக்கூடிய சதி வேலையை புரிந்து கொள்ளுங்கள் அஜித் ரசிகர்கள். அப்படிங்கிறத அடுத்த கட்ட செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, இந்த மகளிர் மாநாட்டில் ஸ்டாலின் ஒன்று பேசியிருக்கார் கனிமொழியை பற்றி. கனிமொழி எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பார் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த வீடியோ பாருங்க. இவர் சொன்னோன்னா அவங்க அப்படியே சிரிக்கிறாங்க. எப்பவுமே புன்னகை மாறாத முகத்தோடு இருப்பார். இப்போ பாருங்க, முகத்தை பாருங்க, எப்பவும் சிரித்த முகத்துடன் இருப்பார்னா எப்படி?
2Gக்கு ஜெயிலுக்கு போனாங்களா, அப்போ சிரிச்ச முகத்தோடு இருந்தாங்களா? சொல்லுங்கள். அதனால் எப்போதும் சிரிச்ச முகத்துடன் இல்லை. அவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் சாதகமாக நடந்தால் அப்போ சிரித்த முகத்துடன் இருப்பாங்க. 2Gயில் அந்த 1,76,000 கோடி சம்பாதிச்சாங்கல்ல ராசாவும் இவரும், அப்போ ரொம்ப சிரிச்ச முகத்தோடு இருந்தாங்க. அதனால் அவங்க எம்பியாக கள்ள ஓட்டெல்லாம் போட்டு தூத்துக்குடியில் ஜெயித்தாங்கல்ல, இந்த இப்போ போச்சு இல்லை சார் ஓட்டெல்லாம் போட்டு, அப்போ சிரிச்ச முகத்தோடு அவங்க இருந்தாங்க. அதனால் ஜெயலலிதா இறந்தன்னைக்கும் எல்லாருமே சிரிச்ச முகத்தோடு தான், வெளியில் காட்டாமல் இருந்திருப்பாங்க. அதனால் எல்லா நேரத்திலும் சிரித்த முகத்தோடு அவர் இருந்ததில்லை. அதிமுகவுக்கு கெட்ட விஷயம் நடக்கும்போதெல்லாம் சிரித்த முகத்துடன் இருந்திருப்பார். திமுகவிற்கு சொந்தமாக நல்ல விஷயம் நடக்கும்போதெல்லாம் அவர் சிரித்த முகத்துடன் இருந்திருப்பார். எல்லா நேரத்திலும் சிரிச்ச முகத்தோடு இருந்தாங்கங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸ்டாலின் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் என்ன சொல்கிறாரு ஸ்டாலின்? கவிஞருங்கிறார். கனிமொழியை பொறுத்தவரை கவிஞர். கனிமொழி கவிஞரா? எத்தனை கவிதை எழுதியிருக்காங்க? இலக்கண கவிதை எழுதியிருக்கீங்களா, இல்லை புது கவிதை எழுதியிருக்கீங்களா? உங்கள் கவிதையில் இலக்கணமெல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி உங்களால் எழுத முடியுமா? உங்கள் கவிதை தொகுப்பு புஸ்தகம் எதுவும் வச்சுருக்கீங்களா, வெளியிட்டிருக்கீங்களா? எதை வைத்து ஸ்டாலின் அவர்கள் அவரை கவிஞர் என்று சொல்லுகிறார்? உங்கள் அப்பாவை கலைஞர் நீங்கள் சினிமாவுக்கு வசனம் எழுதினார், அப்படியே நீங்களே சொல்லிக்கிட்டீங்க. இவங்கள போய் இப்போ கவிஞர்னீங்கன்னா யார்? கவிஞர் கண்ணதாசன் இவங்கெல்லாம் அப்புறம் என்ன ஆகும்? அவங்க பேர் கேட்டு கவிஞர் வாலி, கவிஞர் கண்ணதாசன், அவங்கள தான் கவிஞர்னு சொல்லணும். எதுவுமே எழுதாத ஒருத்தரை கவிஞர் என்று தன்னுடைய தங்கையை புகழ்கிறார். அதுவும் பத்திரிகையாளருங்கிறார். எந்த பத்திரிகை வச்சு நடத்துகிறாங்கன்னே தெரியல. கனிமொழியை பொறுத்தவரை கவிஞர், பத்திரிகையாளர். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாது. ஏன் பத்திரிகையாளர்? ஏதாச்சும் பத்திரிகை வச்சுருக்காங்களா அவர் பேரில்? ஏதோ ஒயின் ஷாப்பு ஃபேக்ட்ரி மட்டும் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது சாராய தொழிற்சாலை வச்சுருக்காங்க பினாமி பேர்லன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல, சொல்கிறாங்க அப்படி. ஆனால் பத்திரிகையாளராக அவர் எங்கேயுமே வச்சது இல்லையா? அவர் பேரில் எந்த டிவியும் இல்லையா? அவர் பேரில் எந்த பத்திரிகையும் இல்லையா? ஒரு யூடியூப் கூட அவர் பேரில் இல்லையா? அவர் ஏன் பத்திரிகையாளர்னு சொன்னார்னா அவங்க எல்லாருக்கும் தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஹிந்து பத்திரிகையில் இவங்க வேலை பார்த்தாங்க. அது எதுக்குன்னா கருணாநிதி ஃபோன் பண்ணி அவள் கொஞ்சம் தனியாக இருக்காங்க, கொஞ்சம் மைண்டு இதாகணும் அப்படின்னு இந்து பத்திரிகையில் வேலைக்கு சேர்த்தான். அங்கே நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது, அது பேச முடியாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்தது. ஸோ அதனால் பத்திரிகையாளர் அதோடு நிறுத்திட்டா பரவாயில்ல. திமுகவின் தேர்தல் அறிக்கையை தயார் செய்யும் பணியை அவரிடம் கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற. எப்போவுமே தேர்தல் அறிக்கை தான், திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் எப்போவுமே ஒரு ஹீரோ. அந்த ஹீரோவையே தயாரிக்கும் பொறுப்பை இப்போ அவர் ஏற்றிருக்கிறார். அதுதான் தப்பாக அவங்க இப்போ தேர்தல் அறிக்கையமாக போடுறாங்க. அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் பென்ஷன் போடுங்க, பழைய பென்ஷன் கொடுப்பேன்னு அவங்க தான் தப்பாக எழுதுனாங்க. ஏன்னா ஸ்டாலின் என்ன சொல்கிறார், எம்பி தேர்தலையும் அவங்க தான் எழுதுனாங்க, அதுதான் ராசி, நாங்கள் ஜெயித்தோம். இந்த தேர்தலையும் அவங்க தான் எழுதுகிறாங்க, அந்த ராசியில் ஜெயிச்சிருவோங்க. ராசி ஒரு பக்கம் இருக்கட்டும், தப்பாக எழுதியிருக்காங்களே. பென்ஷன் கொடுப்போன்னு எழுதியிருக்காங்களே அவங்க இவங்கள அரசாங்க ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் நடத்த முடிஞ்சதா? எல்லாம் திட்டுறாங்க, கத்துறாங்க, நடத்த முடியாது. அதுக்கடுத்தது இன்னொன்று கொடுத்து விட்டு இன்னொன்று அதோடு நிறுத்தினீங்களா? பென்ஷன் வந்து இல்லை. அதுக்கப்புறம் இது கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம்னு தப்பாக ஒரு அறிக்கையை கொடுத்தாரு, அதுவும் இதுவரை நடைமுறைப்படுத்தலை. அப்போ தேர்தலுக்கு நல்லா பண்ணாங்களா? உருப்படியாக பண்ணாங்களா? நீட்டை ரத்து செய்வோம்னாங்க, எங்கே ரத்து செஞ்சீங்க? அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க தேர்தல் அறிக்கையை. இந்த தடவையும் அவரை போட்டிருக்கீங்க, இந்த தடவையும் தப்பாக கொடுப்பாரு. ஆனால் இந்த வருடம் உங்கள் தேர்தல் அறிக்கை தேவையில்லை, ஏன்னா நீங்கள் ஜெயிச்சா தானே அதை இது பண்ணுறதுக்கு. அதனால் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற எதுவுமே பொருத்தமில்லாத பேச்சு கனிமொழி அவர்களை பற்றி. அடுத்தது 100 நாள் திட்டத்தை பற்றி ஸ்டாலின் பேசுகிறார். படிக்கவே இல்லை அவர். 100 நாள் திட்டத்தை மத்திய அரசாங்கம் தான் நடைமுறைப்படுத்துது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கான அத்தனை செலவையும் அவங்க தான் கொடுத்தாங்க. இப்போ ரிப்போர்ட் எப்படி போச்சு தெரியுமா? ஐயா, நீங்கள் 100 நாள் திட்டத்தை இந்தியா பூரா செலவு பண்ணீங்க, இந்தியா பூரா நடத்துனீங்க, 100% செலவையும் நீங்களே கொடுத்தீங்க. ஆனால் திமுககாரங்க 100 நாள் திட்டம் 100 நாள் திட்டம்னா அவங்க கொண்டு வந்த மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு 336 ரூபா கொடுக்குறீங்க, ஆனால் அந்த பயனாளர்களுக்கு 200 ரூபா தான் போய் சேருது, மீதி 136 இடையில இருக்கிற கட்சிக்காரங்க கமிஷன் அடிக்கிறான் அப்படிங்க. அங்கே ரிப்போர்ட் போச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது என்னடா பணத்தை நம்ம கொடுக்குறோம், இவங்க பேர் வாங்கிட்டு போகிறாங்க, கமிஷனை இவங்க வாங்கிட்டு போகிறாங்க, 336 போகிறது இல்லையான்ட்டு
இந்த தடவை அதை அதை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. என்னென்னா, நீ 40% போடு, நான் 60% போடுறேன். ஏன் நீ தான் சொல்கிறல, நாங்கள் தான் திட்டத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் திட்டம்னு. அதனால் 40% உங்கள் செலவு, 60% நாங்கள் கொடுக்குறோம். இதுவரை 100 நாள் தான் வேலை, இல்லை இன்னமே 125 நாள். அதை தள்ளுபடி செய்யலை, நிறுத்தலை. ஆனால் ஸ்டாலின் சொல்கிறாரு நிறுத்திட்டாங்க. நிறுத்தலை. பார்லிமெண்ட்டில் பில்லாக வந்திருக்கு, பேரை மாற்றிருக்காங்க. மகாத்மா காந்தி பேர் இருந்ததை வேறு பேர் மாற்றிருக்காங்க. ஆனால் 100 நாள் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். 60% மத்திய அரசு, 40% இவங்க. நீ தான் கமிஷன் வாங்குறதில்ல, நீ செலவு பண்ணு அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஆக தவறான தகவலை கொடுத்து மக்களை திசை திருப்புகிறார் ஸ்டாலின் அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது புலம்பெயர் தொழிலாளர்கள். பாவம், இந்த வட இந்திய வாலிபரை அடித்தாங்கல்ல, வெட்டினாங்கல்ல, அவர் 70 இடத்துல வெட்டு விழுந்திருக்கு. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிறதா செய்தி வந்திருக்கு. எது உண்மைன்னு தெரியல. அரசாங்க ஆஸ்பத்திரியில் அந்த வெட்டியிருக்காங்க. அப்போவே நான் சொன்னேன், இதெல்லாம் இந்த அரசியல்வாதி தான் காரணம். வடக்கேன் இங்கே வேலைக்கு வந்தவன்ட்டெல்லாம் பேசி மக்கள் மனசில் விஷ விதையை தூணிங்க. இளைஞர்கள் மனதிலையும் அது பாதிப்பு அடைஞ்சிருச்சு. அதனால் அவன் வந்துக்கிட்டு வெட்டுறான். ஏன்னா அவன் மேலே அவனுக்கு வெறி இருக்குது. இவன் நம்ம வேலையை படிக்கிறான், நீங்கள் தானேப்பா சொல்கிறீங்க எல்லாருமே எதிர்க்கட்சி. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் கோபத்தில் வெட்டுறான். அங்கே வெட்டிக்கிட்டு இருந்தால் போதையாசாமிகள் இன்றைக்கி திருப்பவனத்தில் அங்கே ஒரு வட இந்திய வாலிபரை வெட்டிட்டாங்கன்னு சொல்லி செய்தி வந்திருக்கு. அது என்னன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். மேலோட்டமாக இன்றைக்கி ட்விட்டரில் அந்த செய்தி வந்திருக்கு. அதே திருத்தணியில் ஒரு சேலை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் தமிழ், அவனையும் போதாசாமி போய் வெட்டிவிட்டான். திருத்தணி ரயில் நிலையத்தில் நேற்றிரவு நின்று கொண்டிருந்த புடவை வியாபாரியை இளைஞர்கள் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று அவரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். அதுவும் வந்துச்சு. போதாசாமி அதோடு நிறுத்தினானா? போதாசாமி என்ன பண்ணிட்டான்? போலீஸ்காரன் அடிக்க போகிறான். இந்த ஆட்சியில் பாருங்கள், போலீஸ்காரன் அடிக்க போகிறான். அந்த வீடியோ பாருங்க, எப்படி அடிக்க போகிறான். ஆக போதை போல வேலை செய்யுது. கேட்டால் மா சுப்பிரமணியன் என்ன சொல்கிறாரு? அது இல்லை பத்து கஞ்சாவே தமிழ்நாட்டில் இல்லை, ஜீரோன்ட்டார். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதை கட்டுப்படுத்தி அதை போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமா ஆக்கியிருக்கிறாங்க. ஆனால் மருத்துவத்துறைக்கு அவர் தான் மந்திரி. அவர் கண்ட்ரோலில் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய சென்னை ஸ்டாண்டி ஆஸ்பத்திரியில் கஞ்சா செடியே வளர்ந்துருக்கு அடிக்கணக்கில். அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு விட்டாங்க. அப்போ உங்களுடைய ஆஸ்பத்திரிக்கு பக்கத்திலே கஞ்சா செடி வளர்ந்துருக்குன்னு ட்விட்டரில் வருது. அப்புறம் ஜீரோங்கிறீங்க. அதோட அந்த ஐஜி என்ன சொல்லிட்டாரு, இவர் போன வருஷத்தில் அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 102 கிலோ கஞ்சா பிடிபட்டுருக்குங்கிறார் ஐஜி. அப்போது ஒரு மாவட்டத்திலே 102 கிலோன்னா அப்போ மற்ற மாவட்டங்கள்லாம் சேர்த்தா எத்தனை 1000 கிலோ வரும்? ஆக கஞ்சா ஜீரோங்கிறீங்களே, எப்படி சொன்னீங்க மா சுப்பிரமணியம் அவர்களே? இன்னொன்று என்ன சொல்கிறாரு ஐஜி, 51,000 மதிப்புள்ள போதை மாத்திரைகளையும் பிடிச்சாங்கிறார். கஞ்சா தான் ஜீரோ, போதை மாத்திரை ஜீரோவா? உங்கள் ஐஜியை சொல்கிறாரு. இது அப்போ காரணம் யார்? உங்களாச்சு. எதை பற்றியுமே நாட்டு நலனை பற்றி கவலைப்படாமல் டாஸ்மாகையும் திறந்துட்டு போதை மருந்தையும் கவுத்து விட்டுட்டிங்கன்னா நாடு என்ன ஆகும்? இளைஞர்கள் இப்படி தான் போவான். இப்போ இன்றைக்கி ஒருத்தர் கொடுத்துருக்காரு, சேப்பாக்கு தொகுதியிலேருந்து உதயநிதி தொகுதி, இங்கே கஞ்சா விற்கிறாங்கிறார். கஞ்சா விற்கிறவனை காட்டி கொடுத்தோன்னு வெட்டிவிட்டாங்கங்கிறார் உதயநிதி தொகுதியில். ஆக காரணமே நீங்கள் தானே. அதனால் இப்போ அவர் கூட்டணி கட்சி அவங்களெலாம் பாதுகாப்பு கொடுக்கணும். பாவம், இப்போ தான் பாவம் தெரியுதா? கண்டனம் தெரிவிக்கிறேன்னாரு. உருவாக்கி விட்டதே எதிர்கட்சி நீங்கள் தானே, திமுகவுடைய இவங்க தானே, கூட்டணி கட்சிகள் தான் எதிர்த்தீங்க. பாவம் அப்பாவிங்க, சாப்பாடுக்கு வழி இல்லாமல் வேலை பார்க்க வர்ற ஒரு சாதாரண தொழிலாளியான ரஞ்சித் இவங்கெல்லாம் இப்போ கடத்துறங்க. ஏன்பா படம் எடுங்களேன், சமூக அக்கறை உள்ள படத்தை முதல்ல எடு, ஜாதி அக்கறை உள்ள படத்தை நீ ஏன் எடுக்கிறேன்? நான் என்ன கேட்குறேன், ஜாதியை ஒழிக்கணும், எங்கள் ஜாதி எப்படி பண்ணிட்டாங்கன்னு தானே படம் எடுத்தேன்.
இன்னைக்கு ஒரு வட இந்தியக்காரன் ஒரு மனிதன் வயிற்று பொழப்புக்கு வந்து நின்னவனை வெட்டுறாங்களே, இந்த மாதிரி கதையை நீ எடுத்தையா? உங்களை எப்படி இது பண்ணாங்களோ, உங்கள் ஜாதி இது பண்ணதா நீங்கள் சொல்கிறீங்களோ, அது மாதிரி ஒரு வட இந்தியாக்காரன் இது பண்ணதை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்போ ஜாதி இதுக்கு எதிராக நடந்தால் தான் நீங்கள் கண்ணுக்கு தெரியுமா? இந்த மாதிரி மனித நேயத்துக்கு நடந்த படங்களை எடுங்க. நீங்களும் வெற்றிமாறனும் உங்கள் மாரி செல்வராஜ் முதல்ல இதை படமாக எடுங்கய்யா. தமிழ்நாட்டில் இவ்வளோ அக்கிரமம் நடக்குது, பாவம் அங்கே வயிற்று பழப்புக்கு வந்து இருக்கிறவனை போய் அவங்க மேலே ஒரு வெறுப்புணர்வை வந்து உருவாக்கி விட்டுட்டு இன்றைக்கி வந்துக்கிட்டு ஆட்சி மேலே கண்டனம் தெரிவிக்கிறீங்க. தெரியாது உங்கள் கதை. ஆட்சி மேலே கண்டனம் தெரிவிப்பீங்க, அந்த போய் உதயநிதி காலில் விழுந்து ரெட் ஜெயண்டில் படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க. உங்கள் மாரி செல்வராஜ் நீங்கள்லாம் தெரியாது. உங்கள் கூட்டணி கட்சி யார், உங்கள் தலைவர் யார், யாரோடு சேர்ந்து ஆட்டம் போடுறீங்க, எல்லாம் தெரியாதா? அதனால் மனிதாபிமானத்துக்கு எதிராக நடந்து கொண்டு இருக்கிறது, தொடர்ந்து தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பெருசாச்சுன்னா எவனும் இங்கே வேலைக்கு வரமாட்டான். பீகார்காரனும் இவனும் இங்கே சத்தம் போடாமல் இருக்கான். அவங்க எல்லாம் சுயநலவாதிகள். அங்கே இருக்கிற அரசியல்வாதி பூரா இண்டி கூட்டணி இவங்க நம்ம கூட்டணி, எவனை வெட்டினா என்னென்னு அவனும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால் சொல்கிறேன், பாவம் வட இந்திய தொழிலாளர்களை காப்பாற்றுங்கள். காவல்துறையை பார்த்து அதிகாரிகளை கேட்குறேன், மனிதாபிமானத்தோடு வட இந்திய தொழிலாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்துவதை நிறுத்துங்க, கட்டுப்படுத்துங்க. இந்த போதை மருந்து எங்கெங்கே வருதோ அதில் கடுமையான நடவடிக்கை எடுங்கள். இல்லாவிட்டால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. இவனும் ஓடிட்டானா இங்கே வேலை செய்ய ஆள் கிடையாது. எல்லாம் டாஸ்மாகை சுற்றிக்கிட்டு இருக்கான். எல்லாம் மாவட்டங்கள்லாம் கிராமப்புறங்களில் உங்களுக்கு தெரியாது. 100 நாள் வேலை திட்டம் வந்தோடனே இங்கே விவசாய வேலைக்கு ஆளே கிடைக்கல. எல்லாம் 100 நாள், இப்போ 125 நாள். அதில் வர்ற வருமானத்தை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரேஷனில் 20 கிலோ ஃப்ரீயாக வருது போதும் அப்படின்ட்டு இருந்துட்டான். எவனும் வேலைக்கு போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி வட இந்தியாக்காரங்கள்லாம் கிராமத்தில் கொண்டு போக முடியலை. விவசாயமே செத்து போச்சு. காரணம் என்ன? ஆள் கிடைக்கல. ஆள் ஒழுங்காக கிடைச்சிக்கிட்டு இருக்கிறமே இங்கே தான். எல்லா இடங்களிலும் வட இந்திய தொழிலாளர் தானே இருக்கான். ஹோட்டலில் போய் பாருங்கள், சென்னையில் வந்து எல்லாம் வட இந்திய தொழிலாளர். செக்யூரிட்டியில் போய் பாருங்கள், எல்லாம் வட இந்திய தொழிலாளர். சலூனில் போய் பாருங்கள், எங்குமே தமிழர்கள் இல்லை. அவன் தான் வந்து உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான், நம்ம மானத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். அவனும் வெளியில். இப்போ கொரோனாவில் வந்து டெல்லியில் கொரோனாவில் மூடும்போது டெல்லியை ஸ்தம்பிச்சு போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா 10 லட்சம் பேர் வேலை பார்க்குறான் வட இந்தியாவில். மற்ற உத்தரப்பிரதேஷ், பீகார்லாம் கொரோனா டைமில் அவ்வளோ பேரும் சொந்த இதுக்கு மாவட்டத்துக்கு போனான், சொந்த மாநிலத்துக்கு. டெல்லியே ஸ்தம்பித்து விட்டது. அப்போ தான் டெல்லி முதலமைச்சருக்கே தெரியும், ஓ இவர்களால் தான் டெல்லி ஓடிக்கிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் வறுமையில் வந்தவன்ட்டு கெஞ்சி மறுபடியும் கொரோனா முடிஞ்சோன்னா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இதை நடத்தினாங்க. அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு வேண்டும், சினிமாக்காரர்களுக்கு பொறுப்பு வேண்டும். வடக்கன் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லாதீர்கள். அவன் உங்களுக்கு போட்டி இல்லையா, அவன் வயிற்று பொழப்புக்காக வர்ற சாதாரண தொழிலாளைய அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது குண்டர்கள் சட்டத்தை பற்றி நான் பல தடவை பேசியிருக்கேன். தப்பு நடக்குது, அக்கிரமம் நடக்குது, அநியாயம் நடக்குது. நானே சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டு போலீஸுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது தப்பு, மாதத்துக்கு 5 பேரை கூண்டாசில் போடுங்கன்னு. இப்படிலாம் தப்பு செஞ்சவனை தான் ஏன் குண்டர்கள் சட்டத்தில் போகணும்? உங்கள் வசதிக்கு 5 பேரை போடு, மாதத்துக்கு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் 5 பேரை போடுனா அப்பாவிங்க தண்டனை முடிஞ்சவங்களெல்லாம் போட்டு மனசாட்சி இல்லையா? அவன் படுற பாடு, அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, புள்ள குட்டிங்க இருக்குது. யாரும் எது தப்பு செய்யாமல் 1 வருஷம் எல்லா போலீஸ் ஆஃபீஸர்லையும் கைது செஞ்சு ஜெயிலுக்கு அனுப்புங்க. உள்ளே போனால் தான் வழி தெரியும், அங்கே என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? பாவம் அப்பாவிங்களெல்லாம் போடுவீங்களா? பல தடவை சொல்லியிருக்கேன். நானே சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட போகிறேன். இவங்க கையில் இந்த அதிகாரத்தை கொடுத்தது தப்புன்னு நான் வந்து ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக பேசியிருந்தேன். இப்போ இந்த வராகின்னு ஒருத்தர், அவரை குண்டர்கள் சட்டத்தில் போட்டாங்க. எதுக்கு போட்டாங்கன்னா, வீடு வாடகைக்கு இருக்கிறதுல காலி பண்ண மாட்டேன்ட்டார், போட்டு குண்டர்கள் சட்டத்தில் போட்டாங்க. அதனால தான் குண்டர்கள், குண்டாஸ் அப்படிங்கிறதுக்கு விளக்கத்தை போய் படிங்க. எல்லாம் ஐபிஎஸ் வந்து எல்லாத்தையும் சொல்ல போய் படிங்க. குண்டர்கள்னா என்ன? செக்ஷன் 2 என்ன? குண்டர்கள்னா என்ன? குற்றம் செய்வதையே தொழிலாக வைத்திருப்பவர்கள். வீடை காலி பண்ண மாட்டானா அவனை தூக்கி குண்டாசில் போட்டது எதுக்கு போடுறதுன்னு கேள்வியாக கேட்டேன். நான் சுப்ரீம் கோர்ட் இந்தியா முழுவதும் ஒரு 1000 லாயர்ஸ் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். பொது பிரச்சனைக்கு நம்ம எல்லாம் வரணும், நம்ம எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு அதில் என்னையும் சேர்த்துருக்காங்க. நானாக போய் கேட்கல.
நம்ம பேசக்கூடிய பிரச்சனை வச்சு என்னையும் அந்த 1000 பேரில் சேர்த்துருக்காங்க. இந்த எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்லேருந்து இங்கே ஆள் வந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ அவங்க அங்கேருந்து வந்து நீங்கள் உடனடியாக இதை குண்டாஸ் தப்பு நடக்கிறத பண்ணுங்கள், இது ஒரு சமூக இதுவாக வந்து பில்லாக போடலாம், மக்களுடைய இதுக்கு பிரச்சனை அது அப்படின்னு தான் கேட்டாங்க. இப்போ இன்றைக்கி ஹைகோர்ட்டில் அந்த வராகி இதை எடுக்கும்போது ஜட்ஜுங்க சொல்கிறாங்க, இந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும், இந்த மாதிரி குண்டர் சட்டத்தை தவறாக பயன்படுத்தும் அதிகாரிகள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இப்போ இது அனுப்பியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டிலேருந்து. இவங்களுக்கு இவங்களுக்கு தலைமைச் செயலாளர் இவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கையாங்கிறாங்க. யார் பொறுப்பு வைக்கிறது? இப்போ வராகி உள்ள தள்ளினவர்கள் யார் கையெழுத்து போட்டது? அவருக்கு என்ன தண்டனை? இதே இதுதான் மாவட்டங்கள்லேயும் கலெக்டர் பூரா கையெழுத்து போடுறாங்க, யாருமே படிக்கிறது இல்லை. அங்கே போனால் குண்டர் சட்டம் ரத்தாகுது கோர்ட்டில், ஆனால் 6 மாதம் 8 மாதம் ஜெயிலில் இருக்கான். செலவு பண்ண முடியாதவன் என்ன பண்ணுவான்? அந்த இவர் ஏர்போர்ட் மூர்த்தி அரசியல் காரணங்களுக்காக அவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. பாவம், கஷ்டப்பட்டுட்டு உள்ளே இருக்கேன். என்ன தவறு செய்தார்? அவரை அடிக்க வந்தாங்க, ஒரு பேனா கத்தி எடுத்துகிட்டு இவர் தற்காப்பு பண்ணார், பிடிச்சி கூண்டா சொல்ல போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் நெருக்கம், அவங்களுக்குள்ளே பேசி ஒருத்தர் உள்ளே தள்ளுறாங்க. இவங்களுக்கு என்ன தண்டனை? இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட்டில் நடவடிக்கை எடுங்க. அதனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நீதித்துறைக்கு சொல்கிறேன், நீதித்துறை நம்ம கையில் எடுக்கணும் கூண்டாஸை. காவல்துறை அதிகாரிகளுக்கோ இல்லை கலெக்டர்களுக்கோ இவங்க பொம்மை போல் செயல்படுகிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் தங்கள் பணியை தீர்த்து கொள்ள வேண்டும், தங்களுக்கு வேண்டாதவர்களை உள்ளே போடணும்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இது இந்தியாவிலேயே குண்டர்கள் சட்டத்தில் கைதானதில் 51% தமிழ்நாடு, மீது 49% தான் ஒட்டுமொத்த இந்தியா. இது எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது? வீட்டுக்கு அனுப்பணும். குண்டர்கள் சட்டத்தில் கையெழுத்து போட்ட அதிகாரிகளை வீட்டுக்கு அனுப்பணும். இவர்கள் இதில் பதவியில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள், மனிதாபிமானம் இல்லாதவர்கள், மனசாட்சி இல்லாதவங்க. பாவம், இந்த பாவத்தை கொட்டினீங்கன்னா எங்கே போய் இந்த பாவத்தை தீர்ப்பீங்க? அதனால் உயர் நீதிமன்றத்தை பெஞ்ச் நீதிபதிகள் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்களுக்கும் திரு தனபால் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தீங்க, 4 பேர்த்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நீங்கள் எழுதுங்க. அதனால் ஆண்டவனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்ற கருத்தை இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய இந்த ஆண்டின் கடைசி அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. புத்தாண்டில் 2ஆம் தேதி நாளை விடுமுறை. புத்தாண்டில் புதிய அரசியல் ஆடுகளத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.